கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பரம் தந்து தேவைகளை சந்தித்து மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு விசை கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய், விடுதலையாக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவியாத்மா சரித்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சேவைகளை திறந்தருளும். எங்களோடு இடைபடுவீராங்க. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரையை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, ஸ்தோத்திரமையா, சுத்திகரிப்பீராங்க. என்னுடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல எங்கள் இருதயத்தில் விதைத்து பலன் தர கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும். துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு பட்டணத்தார் பவுலுக்கு எவ்வளவு உண்மையாய் இருந்தார்கள் என்பதை பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பிலிப்பு பட்டணத்துள்ள சபைக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, நீங்க எனக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிறீங்க, உகந்தவர்களா இருக்கிறீங்க, வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் பிலிப்பு சபையினுடைய நிலைமை விளக்குகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே என்று சொல்லி பிலிப்பு பட்டணத்தாரை பவுல் வாழ்த்துகிறதை வாசிக்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவரும் இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிரியமும் வாஞ்சை உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிரயாசம், முயற்சி, உங்களுடைய தேடுதல், உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லா விதத்துல நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில நம்மளை பார்த்து ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில நம்மளை பார்த்து சொல்லுகிறார். கடைசியில ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு பிரியமானவர்களும் ஆண்டவருக்கு அப்படியாய் சந்தோஷத்தை கொண்டவர்களும் கிரீடவுமாய் நம் காணப்பட தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த அனுபவம் தொடர்ந்து நம்மள காணப்பட வேண்டும். இந்தபடியே கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற நாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாஞ்சை உள்ள நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாய் மரண பரியந்தம் காணப்படவும் பிரியமுள்ளவர்களாய் காணப்படவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப இருக்கிற வாஞ்சை நாளைக்கு மாறக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவங்க அப்படியா வரும் நாட்கள்லயும் அதே போல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சந்தோஷமும் கிரீடமா இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிலிப்பு பட்டணத்தாரை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்களை நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னில் நிலைத்திராதவன் எவனோ அவன் பிடுங்கப்பட்டு போவான் என்று சொல்லி அப்படியா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னை நிலைத்திராத கொடி எதுவோ அது பிடுங்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். கொஞ்ச நாள் ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய விருப்பத்தோடு வாழும்படியாய் நாம் அழைக்கப்படவில்லை. தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமி ஒரு நிலையற்றது. நம்முடைய வாழ்விடங்கள், நம்முடைய காரியங்கள் சில நேரங்களில் மாறுவது உண்டு. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை ஒரு நாள் மாறாதபடி அது நிலைத்திருக்கும் போதுதான் கனி தந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்ய முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து மரண பரியந்தம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நான் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போது முடிவுபறிந்த நிலைத்திரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவா என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரோடு இசைந்து கர்த்தரோடு இணைந்து அப்படியாய் கர்த்தருக்குள் வாழும்படியாய் கர்த்தரை அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசித்த அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நிலைத்திராதபடி கடந்து போனார்கள். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இராதபடி ஆண்டவருக்குள்ள நிலை கொண்டிருந்து ஆண்டவருக்குள்ள வேர் கொண்டு ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் இந்த நாட்களிலே பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காலவெளியில அறிவுறுத்துகிறார். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நிறைய காரியங்களை பவுல் சொல்லுகிறார். அதுல ஒரு 3 காரியங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, முதலாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாய் சந்தோஷமாய் கிரீடமாய் இருக்கிறவர்களை பார்த்து பவுல் மீண்டுமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது ஒரு காரியங்கள் என்னவென்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய காரியங்கள்ல சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய காரியங்கள முழு முயற்சியோடு காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. சில நேரங்களில் சஞ்சலங்கள், வருத்தங்கள், சில நேரத்தில் தோல்விகள், வேதனைகள் வரும், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய காரியங்களை நம்ம அசட்டை பண்ணாதபடி நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பண காரியங்கள்ல, உறவு சம்பந்தமான காரியங்கள்ல சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய காரியங்கள்ல மகிழ்ச்சியாய் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நாம் இருதயத்தில் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்கிறது போல ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் 1000 நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். அதை மறக்காதபடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது கவனியுங்கள், கர்த்தருக்குள்ளே நாம் தொடர்ந்து நிலை கொண்டிருக்க அது நமக்கு ஏதுவா இருக்கும். பெரிய பெரிய காரியங்களை நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம விரும்புகிற சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர் தாமதிக்காதபடி, தடை செய்யாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதை நிறைவேற்றி வருகிறார். நீதிமான் விரும்புவது கொடுக்கப்படும் சொல்கிறபடி சின்ன சின்ன விருப்பங்கள், சின்ன சின்ன உதவிகள், சிறிய காரியங்கள் முதற்கொண்டு பெரிய காரியங்கள் வரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஒருவேளை இன்னும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல், சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்தால் அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி ஆண்டவர் செய்த நன்மைகளை தொடர்ந்து அவருடைய பாதத்தில் சொல்லி நினைவு கூறி ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறவர்களாய் காணப்படும் போது, அந்த நன்றி அறிந்துள்ளவர்களாய் காணப்படும் போது இந்த விசுவாச ஜீவியத்தில் தொடர்ந்து நிலைக்கும்படி ஆண்டவர் நமக்கு இரக்க செய்கிறார். சில நேரத்தில் நமக்குள்ள பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருவோம். நான் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் அந்த காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு சோர்வையும் கவலையும் கொண்டு வருகிற வேளையில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இல்ல, ஆண்டவர் இத்தனை வரைக்கும் பாதுகாத்து போஷித்து தேவைகளை சந்தித்து பராமரித்து வந்தாரே, நிச்சயம் அதை செய்வார் என்று சொல்கிற விசுவாசத்தோடு இந்த காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லா நன்மையும் அவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய முயற்சி, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய பிரயாசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், இது கிரியினால உண்டானதல்ல, இது கிருபையினால உண்டானதுன்னு சொல்லுகிறது வேதம் சொல்கிறபடி. இந்த நாட்கள்ல அப்படியாய் கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவரே, எங்களை விட எத்தனையோ நல்லவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போனார்கள், எத்தனையோ பேருடைய காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டமாய் நடத்தி வந்தீரே என்று சொல்லி நன்றியுள்ள தாழ்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் துதிகளை செலுத்தும் போது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுல முதல் அனுபவம் நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ உபகாரங்கள். சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் மட்டும் நம்ம பார்க்கும்போது தேவன் எத்தனையோ பலத்த காரியங்கள்ல பாதுகாப்பாய் அனுகூலமாய் இருந்து
நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளில் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். அந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிற வேளையில் தானே நாம் எதிர்பார்க்கிற பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னா, உலகத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்லதான். உலகத்துல உறவுகள் மத்தியில, வேலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வெளி காரியங்கள்ல சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்தாலும் நாம் அதை பெரிதா எண்ணாதபடி கர்த்தருக்குள்ள மகிழ்கிற அந்த அனுதின ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்குள்ள நன்றி சொல்லுகிற இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ள நம்ம நிறைத்திருந்து ஆண்டவருக்குள்ளாய் வேர்கொள்ளவும், ஆண்டவருக்காய் நிற்கவும், சாட்சிகளாய் நிற்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தர வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் சொல்கிறபடி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு காரியங்களை ஆண்டவர் அதிகமாக இந்த நாட்களில் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிருகங்களைப் போல உணர்வற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் திரும்பி பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நிதானித்து அறிந்து நிதானமாய் பொறுமையா இந்த ஓட்டத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே நம்ம போகிற வேளையில இந்த தேவனுடைய சந்தோஷம் ஆண்டவருக்கு கிரீடமா இருக்கிற அந்த நிலைமைகள்ல நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்க அது நமக்கு ஏதுவா இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 5 verse 16. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு சபைக்கு சொன்னது போல பவுல் அங்க சொல்லுகிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற காரியங்களை நம்ம ஒரு நாள்ல விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்குள்ள இருக்கிற தியானம், கர்த்தருக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கை, நன்றி சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுக்கிற வேளையில ஆண்டவர் நமக்குள்ள இழந்து போன சமாதானத்தையும் திரும்ப தந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, Matthew chapter 5 verse 12, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது பாடுகள், பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும். அவற்றின் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படின்னா பாடுகள் ஒரு பக்கம் வந்தாலும் அது வரைக்கும் தாங்க பலன் தந்தார், அது வரைக்கும் கிருபை தந்தார், அது வரைக்கும் இரக்கம் தந்தார், சூழ்நிலை அது சுமூகமாய் கர்த்தர் நமக்கு தந்தார், மாற்றி தந்தார். இந்த காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டு ஆண்டவர் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி சொல்லும் போது நம்ம எதிர்பார்க்கிற பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமுடையவராய் இருக்கிறார். உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. துன்பம் ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம மகிழ்ந்து நன்றி சொல்ல ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். துன்பங்களை பார்க்காதபடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற வேளையிலே அந்த துன்பங்களை ஆண்டவர் இன்பமாய் மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில அப்படியாய் கர்த்தருடைய அப்படியாய் பாதத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பும் உண்டுன்னு சொல்லுகிறபடி அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போக ஆண்டவர் வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. இப்படி நம்ம செய்யும் போது கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். சில பேர் சோர்ந்து போயிருவாங்க, சில பேர் ஆராதனை விட்டுருவாங்க. பிரச்சனை வாழ்க்கை அப்படியே அவருடைய வாழ்க்கையில சில கடினமான பாதைகள் வரும்போது முதலாவது அவர்கள் ஆண்டவரை விட்டு விடுவார்கள். அப்படி இல்லாதபடி கர்த்தருக்குள்ள தொடர்ந்து மகிழ்ச்சியாய் காணப்படும் போது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கும் போது நம்முடைய சூழ்நிலை முற்றிலுமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருக்குள்ள இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொன்னா, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கான இரண்டாவது ஒரு படி என்னவென்றால், நம்முடைய கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபத்திரவத்துல சந்தோஷமா இருக்கணும்.
அதே நேரத்தில் உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாகவும் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நிலை கொண்டு இருக்க முடியும். பழங்களை விட கனிகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து இருக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆவிக்குரிய கனிகளுக்காய் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். மத்திய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 3 verse 8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக விதமாய் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரில் அப்படியா நம்ம அங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய நாம பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேக தடுத்தில் ஞானஸ்தானம் பெறு வருவதை கண்டு அப்படியாய் அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள ஞானஸ்தானம், அபிஷேகம், வரங்கள், கிருபைகள் மாத்திரமல்ல, நமக்குள்ள அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பு, தியாகம், தேவனுக்காய் விட்டு கொடுக்கிற காரியங்கள், தேவனுக்காய் சிலுவை சுமக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கடவன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:4-5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம்னா ஆண்டவருக்காய் வருகிற பாடுகளை நம்ம சுமக்கிறது ஆண்டவர் அதிகமாய் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம் என்பதை அது குறிக்கிறது. நம்முடைய குணங்கள் ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்பதை அது ஒரு அடையாளமாக தெரிவிக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆராதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய காணிக்கை ஊழியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில நாம் ஆண்டவருக்குள்ள நிலை கொண்டு இருக்கிறோம், அவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 26 verse 20, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதாயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதி இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, இங்க நம்ம வாசிக்கிறோம் மனம் திரும்பி குணப்படுகிற ஒரு வாழ்க்கை, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய காரியங்கள்ல அது முற்றிலுமாய் வெளிப்படும் என்பதை, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஊழியம் செய்யறோம், வரங்கள் இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அர்த்தம் அல்ல. நம்முடைய கிரியைகளினாலே நாம் அறிந்து கொள்ளப்பட கடவோம், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டால் நம்முடைய ஊழியம், நம்முடைய துதி, நம்முடைய காரியங்கள் ஆண்டவரோடு தொடர்ந்து ஒன்றி இருக்காதபடி நம்முடைய குணங்கள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய கிரியைகள் ஆண்டவரை விட்டு நம்மை வேறு பிரிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:5 சொல்லுகிறபடி உங்களுடைய குணம் சார்ந்த குணம் மாத்திரமல்ல, திவ்ய சுவாபங்கள் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், அது கிரியில வெளிப்பட வேண்டும் மனுஷருக்கு முன்பாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடுகளின் மத்தியில அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் போது ஆண்டவருக்குள்ள தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம் அல்லது நிலைத்திருக்க அது நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார் என்பதை திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிரியில்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுகிறபடி வாயினாலே புகழ்கிறோம், வாயினாலே ஆராதிக்கிறோம், அநேக காரியங்களை பங்கு பெறுகிறோம். ஆனால் நம்முடைய மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லை என்றால் இது இப்படியே நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில
நிலைத்திராதபடி சத்துரு நம்மை அப்படியா அதை விட்டு விலக செய்கிற சூழ்நிலைகள் வரும் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவருக்காக எத்தனையோ பிரகாசித்த ஜனங்கள் இன்னைக்கு அவருடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இல்லை. அவர்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்காதபடி உலகத்தின் பக்கம் சாய்ந்து போனார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு விட்டார்கள். உலக மனம் போல ஜீவித்து அவர்கள் கடைசியில கிறிஸ்து இல்லாமலே மரித்து போனதை எத்தனையோ பேர் நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த நாட்களில் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய திவ்ய சுவாபங்கள் குணங்கள் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கமா இருக்க கடவுது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள், உப்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய குணங்களை பற்றி அநேக காரியங்களை ஊமைகளாய் வேதத்துல சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிற நாம் அதுக்கு அடுத்த ஒரு மேற்படியாக நம்முடைய குணங்கள் மூலமாய் பாடுகளை சிலுவைகளை அனுபவித்து ஆண்டவரை பின் செல்வர்களாய் காணப்படுகிற வேளையில நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் நமக்கு தந்து கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாய் கர்த்தரை மாற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இடைவிடாமல் உபவாசம் இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதனை கலந்து கொள்கிறோம். தொடர்ந்து ஸ்தோத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய நாமம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் அப்படின்னா கவலைப்படுகிற சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த கவலைப்படுகிற சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிற வேளையில, எப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையில கவலைகள் முற்றிலும் சூழ்ந்து கொண்டது, பிரச்சனைகள் போராட்டங்கள் மூடிக்கொண்டது. அதனால நெருக்கத்திலிருந்து அவனுக்கு கர்த்தர் விசாலத்தை கொடுத்த ஒரு வழி என்னவென்றால் கர்த்தரை நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்து ஆண்டவருக்கு எல்லா விதத்துல தன்னுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு எடுத்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தது போல யோபுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். அதை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்ம செய்து அவற்றிலிருந்து தப்பி போக கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்துல ஒரு உறுதியான விசுவாசம் காணப்படும் போது ஸ்தோத்திரம் என்பது ஏதோ ஒரு மனப்பணமாய் சொல்லுகிற காரியம் இல்லாதபடி கர்த்தர் நிச்சயம் செய்வார், கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டுடைய பாதத்துல நிலைத்திருக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தருடைய காரியங்கள்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்க இது நமக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறதாய் காணப்படும் போது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவரை என்னை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 12:12 விதமாய் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:12. ரோமன் சாப்டர் 12 verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்ம முதல்ல பார்த்தோம். உபத்திரவங்களிலே பொறுமையா இருங்கள். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். அவசரப்பட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம சொல்லாதபடி செய்யாதபடி பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் அதுல மகிழ்ச்சியா இருக்கிறார். மூன்றாவது, ஜெபத்துல என்ன பண்ணுங்க, உறுதியாய் தரித்திருங்கள். எத்தனை போராட்டம், எத்தனை அலைகள் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றதை விடாமல் நம்ம செய்கிற வேளையில ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள வேறொன்று நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5-6 புக் ஆஃப் ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 3, 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 3 விதமாய் சொல்லப்படுகிறது, உன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாதே, சாயாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம மாம்சத்துல சில தீர்மானங்களை எடுக்கிறோம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா எல்லா நேரத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் பாதைகளை என்ன பண்ணுவாராம், செவைப்படுத்துகிறவராயிருக்கிறார். எல்லா விதத்துல யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நாமும் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்தரிக்கிற வேளையில நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி வரை கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க இந்த காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் சோத்திரம் செய்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரியமாய் வாஞ்சியாய் இருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியாய் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். சந்தோஷமும் கிரீடமாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் தொடர்ந்து அப்படியாய் நிலைக்கவும், அந்த சந்தோஷத்துல அப்படியாய் கலிகூறவும், ஆண்டவருக்கு தொடர்ந்து கிரீடமாய் மகிமையாய் சாட்சியாய் காணப்படவும் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியாய் மாறுகிற ஒரு நிலைமைகளோ அப்படியாய் எங்கள் வாழ்க்கையில ஸ்திரமற்ற நிலைமைகளோ இல்லாதபடி நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அப்படி நம்மை செய்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்திருக்கிற தன்மை காணப்பட வேண்டும். இரண்டு மனதாய் ஆண்டவரை அலைக்கழிக்கிற தன்மை இல்லை என்று சொல்லி அப்படியா கிறிஸ்துவ வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இப்படியே கிறிஸ்துக்கு நிலைத்திருங்கள் என்று பவுல் சொல்லுகிற விதமாய் இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் நன்றி. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியமும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறீர்கள், சந்தோஷமும் கிரீடமா இருக்கிறீர்கள். ஆனால் நிலைத்திருக்கிற தன்மை தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை போல நாங்க எங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறோம். ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையில அதிக வாஞ்சை இருக்கிறது, இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் நாங்கள் கிரீடமா இருக்கிற நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே பின்னோக்கி செல்லாதபடி இதுல நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட எப்பொழுதும் கர்த்தருக்கு கிரீடம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு மகிமை கொண்டவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற எங்களை ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து ஆண்டவரே கர்த்தரோடு இசைந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. யோவான்ல சொல்கிறபடி ஆண்டவரே, என்னை நிலைத்திராத கொடி எதுவோ அது ஆண்டவரே அறுப்புண்டு போன்னு சொல்கிறபடி நாங்கள் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவற்றின் மத்தியில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நன்றி அறிந்துள்ள ஆண்டவரே இருதயம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமையா, மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. அது மாத்திரமல்ல, எங்களுடைய குணங்கள் ஆண்டவரே அப்பா மனுஷன்பாக வெளிப்படுகிற விதத்துல நாங்கள் காணப்பட ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எங்க குணங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுகிற விதத்துல நாங்கள் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். 6ஆம் வசனத்துல நாங்கள் வாசித்தபடி எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செய்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் செலுத்தி ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, பதிலையும் பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திர விண்ணப்பங்கள் நாங்கள் செலுத்திவிட்டு கர்த்தருக்கு அதிகமாய் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து கடந்த நாட்களில் செய்தீர், இன்றைக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்களுமே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அணுகி கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்வீராக. அவிசுவாசமோ கவலையோ ஆண்டவரை பின்பற்றும் நிலைமைகளை ஆண்டவரே கர்த்தாவே தாமதமில்லாதபடி தொடர்ந்து தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின்படியே இந்த வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்று நாங்கள் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அலசடிப்படுகிற நிலைமைகள்
ஆண்டவரே, மாறுகிற நிலைமைகளிலிருந்து விடுதலை தந்து ஸ்திரமாய் உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரோடு அதிகமாய் நாங்கள் இணைய ஆண்டவரோடு இசைந்திருக்கும் போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்கிறபடி ஆண்டவரில் நிலைத்திருக்க, ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே தங்கி தரிக்க, ஆண்டவரோடு வாசம் பண்ண, ஆண்டவரோடு நாங்கள் ஆண்டவரை அதிக நேரங்களை செலவிட, ஆண்டவரே ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் நாங்கள் அண்டிக்குள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமையெல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.